ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான முழுமையான ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு வருஷம் அப்படின்னா இது யாருக்கு பேசிக்காக செட் ஆகும், யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னா, குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதே மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஃபுல் டைமாகவே நான் வேலை பார்த்துட்டு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும், இல்லை என்னால் கொஞ்சம் நேரம் தான் படிக்க முடியும், எனக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை ஏற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸும் இதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இவங்களுக்காக டிசைன் பண்ணதான் அந்த ஸ்டடி பிளான். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு உள்ளே படித்தாலே இதை கண்டிப்பாக நம்மளால் முடிச்சிட முடியும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ஒரு சில நாள், அதாவது ஒரு சில நாள்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான நாட்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்திலேயே படித்து முடிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக அன்னைக்கு டேக்குரிய என்ன அப்படிங்கிறத ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு உள்ளேயே நம்ம படித்து முடிச்சிடலாம். மீதி டைமை நம்ம தாராளமாக ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ரிவிஷனுக்கு ஒவ்வொரு மாதமுமே, ஒவ்வொரு வாரமுமே, இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டான டைம் இன்டர்வலில் நம்ம ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், இந்த ரோஸ் கலரில் இருக்குல்ல, இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் தான். ஸோ அப்போ ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் படிக்கிறவங்க கண்டிப்பாக அதிக நேரம் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போனா தான் படித்ததை மறக்காமல் படிக்க முடியும். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா, முந்தைய நாட்களில் படித்ததை படிச்சுட்டே அதற்கடுத்து அன்றைய நாள் என்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ மேக்ஸுமே கிட்டத்தட்ட 150 நாள் கொண்டு போயிருப்போம். ஸோ 150 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. 150 நாள் முடிக்க இண்டிவிஜுவல் டாபிக் தான் கொடுத்துருப்போம். ஸோ ரிவிஷன் அன்னைக்கு முன்னாடி என்னென்ன டாப்பிக்லாம் மேக்ஸ் பார்த்தீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கிறது போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது 320 நாட்களுக்கு தான் இங்கே டைம் டேபிளுங்கிறது இருக்கும். பட் 365 நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 45 நாள் பஃபர் டேவாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி படிக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் கேப் எடுத்து அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிதானமாக போகலாம். அது ஒன்று. இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் என்னால் அன்றைக்கி புக்கையே தொட முடியல அப்படின்னாலும் ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரமாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் இல்லை, நான் எனக்கு கையில் புக்கே இல்லை, நான் வேறு ஏதோ வெளியூரில் இருக்கேன், அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் படிக்கவே முடியல அப்படின்னாலும் அந்த ஒரு நாளை நம்ம விட்டுறலாம். ஸோ அப்போ 320 நாளைக்கான மொத்த ஸ்டடி பிளான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதை 365 நாள், ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம மேஜராக கவர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் ஐஎன்எம்மும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும், அதற்கு அடுத்தபடியாக ஜாகிரஃபி, அதற்கு அடுத்தபடியாக சயின்ஸு, அதற்கு அடுத்து தமிழ். ஸோ தமிழில் பொறுத்த முடியும் 6th to 10th நியூ புக்கு ஃபுல்லாக, அதே மாதிரி 6th to 10th ஓல்டு புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதற்கு அடுத்து என்டையர் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் அப்படின்னா ஆப்டிடியூடு, ரீசனிங், சின்ன சின்ன டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய மேஜர் ஃபோக்கஸ் இதுதான். ஸோ நான் குறிப்பாக இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ணதுனால, காலேஜில் படிக்கிறவங்க, இப்போ ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறவங்க, அவங்க படித்த 10th புக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் 10th ஹிஸ்ட்ரியையும் 10th ஜாகிரஃபியும் உள்ளே கொண்டு வரணும், 10th சயின்ஸையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும், 9th 10th சயின்ஸையும் உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அதை முதன்மையான நோக்கமாக வச்சு தான் நம்ம பேசிக்காக இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஐஎன்எம், ஜாகிரஃபி, சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க படித்த புக்கு அவங்களுக்கு வேறு யாரும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களால அதை ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும், ஏன்னா அவங்க படித்த புக்கில். ஸோ அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மனசில் வச்சு தான் இந்த பிளான் வந்து பேசிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஐஎன்எம். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறப்ப நம்ம 6th புக்கில் இருக்கிற நம்ம கண்டென்ட்டு, 6th 7th புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் இங்கே மேஜராக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஹையர் ஸ்டாண்டர்டு போகலை, ஏன்னா அவங்க பின்னால் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி ஜாகிரஃபி அப்படிங்கிறப்ப 10th ஜாகிரஃபி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறப்ப பொறுமையாக 9th 10th சயின்ஸு நோட்ஸ் எடுத்து நிதானமாக படித்தாலே கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஸோ அப்போ 320 நாளில் இவ்வளோ தானா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஸோ ஏன்னா தமிழ் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு, மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் ஜிஎஸில் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 யூனிட் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 6மே இதில் நமக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா, யூனிட் 6 அப்படிங்கிறப்ப ஹிஸ்ட்ரியும் தமிழும் தான். அப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு, ஐஎன்எம், இந்த ஏரியா ஐஎன்எம்மில் படிக்கிறப்ப நமக்கு அந்த யூனிட் 6 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட போகுது. குறிப்பாக 10th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப அங்கேயும் யூனிட் 6 கவர் ஆகிற போது. நம்ம தமிழ் புக்கு ஃபுல்லாக படிக்கிறப்ப திருக்குறள்
முதலான விஷயங்கள் எல்லாமே தமிழ் புக்கில் படிக்கக்கூடிய அந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகிருப்போது. ஸோ அப்போ மேஜராக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இதுக்கு தான். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒரு நிறைய ஜிஎஸ் யூனிட் படிக்க முடியாது. ஸோ அதற்காக தான் அவங்க ஏற்கனவே படித்த புக்கிலேருந்து எதெல்லாம் மேஜராக இருக்கோ அதை மட்டும் நம்ம முதல்ல பிக் பண்ணி அவங்களுக்கு வைக்கிறோம். அதே நேரத்தில் மேக்ஸ் அப்படிங்கிறப்ப காலேஜில் நான் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், அவங்க வந்து பேசிக்காக அவங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ண போகுது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக மேக்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் இல்லாமல் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஈவன் நான் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போகிறேன், நான் அங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தா கூட இந்த மேக்ஸ் அவங்க முடிச்சு வச்சிருக்கிறப்ப அவங்களுக்கு அங்கேயுமே அது ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்காக இதெல்லாம் ஸோ எல்லா விஷயத்தையுமே எல்லா அஸ்பெக்டையுமே நம்ம யோசிச்சு தான் இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 365 நாள், ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம், இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம், 2.75 மணி நேரமே, 2.5 மணி நேரமே நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 2.5 மணி நேரத்தில் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக படிச்சிடலாம். மீதி டைமை தாராளமாக ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் நான் டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் இது ஆரம்ப காலகட்டத்தில் இதே பிளானை ஃபாலோ பண்ணி போகலாம். எக்ஸ்ட்ரா அவங்க பாலிட்டி மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா அவங்க பாலிட்டி மட்டும் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 100 நாள் 150 நாள் எனக்கு எப்படி படிக்கனே தெரில, என்னால் நிறையா படிக்கவும் முடியலை, எனக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு ஃபுல் டைமாக என்னால் படிக்கவும் முடியல அப்படின்லாம் யோசிக்கிறவங்க இப்போ தான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா அவங்க பாலிட்டியை மட்டும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு மீதி இதை அப்படியே இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு எப்போ ஓகேவா இருக்குது, எப்போ நான் ஓரளவுக்கு நான் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற டைம் முடிக்குமே அவங்க பாலிட்டியை மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த பிளான் அது 100 நாள் முடிக்க ஃபாலோ பண்ணாலும் சரி, 150 நாள் முடிக்க ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக ஆகுறாங்களோ, இந்த சிலபஸுக்கு அவங்க எப்போ ஓகே வராங்களோ அது முடிக்கும் இந்த டைம் டேபிளை அவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவங்க யூனிட் 5 பாலிட்டியும் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இந்த 320 நாள் ஸ்டடி பிளானை 320 நாள் படிச்சுட்டாங்க அப்படின்னாலே அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ எக்கனாமிக்ஸோ பாலிட்டியோ, ஸோ யூனிட் 5னா பேசிக்காக எக்கனாமிக்ஸ் தான், அப்போ எக்கனாமிக்ஸோ பாலிட்டியும் இதோட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இந்த 320 டேஸை அவங்க 320 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு 10 மாதம் 11 மாதம் நான் படிச்சுட்டு அப்போ வரக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த ஸ்டடி பிளான் அவங்களுக்கு பயங்கரமாக சூட் ஆகும். எக்ஸ்ட்ரா அவங்க சேர்க்க வேண்டியது பாலிட்டியும் யூனிட் 5 மட்டும்தான். ஸோ ஓகே, இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இவ்வளோ தான் நம்ம பேச போகிறோம். உள்ள இப்போ பிளான் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐவிசி ஃபஸ்ட்டு 6th இருக்கிற 6th சோசியல் புக்கில் இருக்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஒரு லெசனு, அதையும் நம்ம 2 நாள் படிக்க போகிறோம். ஸோ 6th புக்கு அப்படிங்கிறப்ப காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யாருக்கானாலும் சரி அது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அப்போ 6th புக்கிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஆரம்பிக்கிறோம். டைம் அண்ட் ஒர்க்கு போதுமான நாள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், கிட்டத்தட்ட 9 நாட்கள் டைம் அண்ட் ஒர்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ 9 நாள் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ 6th படித்ததுனால 9th படிக்கிறோம். என்ன அப்படின்னா 6th இருக்கிறத பாதி கண்டென்ட்டுக்கு மேலே 9th இருக்கும். அப்போ 9th படிச்சிட்டோம். 9th 2 நாள். ஸோ அப்போ ஏற்கனவே 9th புக்கில் இருக்கிறத பாதி முடிச்சாச்சு. இப்போ ஆனால் 2 நாள் நம்ம திருப்பி அதை தான் படிக்கிறோம். இப்போ 9th புக்கு படிச்சிட்டா 11th புக்கில் ஒன்றுமே இருக்காது. அதனால் அது ஒரே நாளில் நம்மளால் கவர் பண்ணிட முடியும். அடுத்த 11th எத்திக்ஸு. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் இருக்கிற கண்டென்ட் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் தமிழும் ஜிஎஸும், ஆனால் மேக்ஸ் மட்டும் டெய்லி இருக்கும். ஸோ அப்போ நான் இப்போ ஜிஎஸ் படிக்கிற அன்னைக்கு தமிழ் படிக்க வேணாமா, இல்லை தமிழ் படிக்கிற அன்னைக்கு ஜிஎஸ் படிக்க வேணாமா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சிலருக்கு தோணும். ஸோ படிக்கிறது 3 to 4 மணி நேரம் அப்படிங்கிறதுனால மட்டும் நான் இப்படி பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இருக்கிறதே ஒரு 3.5 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸுக்கு 1 to 1.5 மணி நேரம் போயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடியது ஒரு 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 2.5 மணி நேரம். அப்போ 2.5 மணி நேரத்தில் ஜிஎஸ்ஸையும் தொட்டு தமிழ்லையும் தொட்டால் அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஜிஎஸ் மட்டும் ஒரு நாள், தமிழ் மட்டும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இல்லை நான் 4 மணி நேரம் படிக்கிறேன், கண்டிப்பாக நான் 1.5 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்க்குறேன். மீதி இருக்கக்கூடிய 2.5 மணி நேரத்தை 1.5 மணி நேரம் தமிழுக்கும் 1 மணி நேரம் ஜிஎஸ்க்கும், இல்லை 1.5 மணி நேரம் ஜிஎஸ்க்கும் 1 மணி நேரம் தமிழுக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சா கூட அவங்க முன்னாடி அடுத்தடுத்து வருதுல அதை அப்படியே முந்தைய நாட்களில் ஜிஎஸும் தமிழும் சேர்த்து அவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றும் இதில் பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்தந்த நாட்குள்ளே அதை ஜிஎஸும் தமிழும் இப்போ மொதல் 9 நாளில் படிக்க வேண்டியதை 9 நாளில் படிச்சிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ 7வது நாளில் நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க 2வது நாளோ இல்லை 3வது நாளோ தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை கொண்டு போய் அங்கே ஆட் பண்ணிக்கணும். பட் அப் டு 9th டே அன்னைக்கு நம்ம தமிழும் ஜிஎஸும் என்ன பிளானில் சொல்லியிருக்கோமோ அதை கண்டிப்பாக முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சரி, அடுத்து
இங்கே 6th தமிழ் நியூ புக்கு தான். ஸோ 6th அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணால் நியூ புக்கு. ஸோ ஓல்டு புக்குனா ஓல்டுனே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ 6thலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ பொறுமையாக தான் படிக்கிறோம். ஸோ 6thக்கே ஃபஸ்ட் யூனிட்டுக்கே 2 நாள். ஸோ அதற்கு அடுத்துமே ஒவ்வொரு சில யூனிட்டுக்கு 6thக்கே நான் 2 நாள் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் தனித்தனி டாப்பிக்காக படிக்கக்கூடாது, ரெண்டையுமே சேர்த்து கவர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்து ரிவிஷன். ஸோ ரிவிஷன் அன்னைக்கு மேக்ஸ் நம்ம ஜிஎஸும் ரிவைஸ் பண்ணணும், தமிழும் ரிவைஸ் பண்ணணும். 15 நாள் படித்ததை 16வது நாள் வந்து மொத்தத்தையும் ரிவைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிற அன்னைக்கே முந்தைய நாள் படிச்சுட்டு தான் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அன்னைக்கு படிக்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளால் ரிவிஷன் அன்னைக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியும். மேக்ஸும் முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் நோட்ஸில் எழுதிருக்கீங்க, என்னென்னலாம் போட்டு பார்த்துருக்கீங்க, என்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கீங்களோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து இதோட இங்கே 9th யூனிட்னு போட்டிருக்கேன்னா, ஸோ அப்போ இதோட நமக்கு 6th புக்கு முடியுது. 6th தமிழ் இதோட 20வது நாளோட 6th தமிழ் முடியுது. அதற்கு அடுத்தும் திருப்பி ரிவிஷன் தான். ஸோ இந்த இடத்துல ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜாகிரஃபி பொறுமையாக தான் படிக்கிறோம். ஒரு லெசனுக்கு 3 நாள் படிக்கிறோம். அப்போ டெய்லி 3 மணி நேரம் படிக்கிறேன், மேக்ஸ் 1 மணி நேரம் அப்படின்னா ஒரு லெசனுக்கே 9 மணி நேரம். அது இத்தனைக்கும் நீங்கள் படித்த புக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் படித்த புக்கு தான். இப்போ அதையே ஒரு லெசனாக 9 நாள் படிக்கிறோம். அப்போ எவ்வளோ தூரம் பொறுமையாக படிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ண ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர் ரீட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதில் இதுதான் கேள்வி, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்லாம் தேட வேணாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்டெல்லாம் நியூஸ் பேப்பரில் ரீட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அதை மண்டேல கூட ஏற்றிக்க வேணாம். நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். அந்த கண்டினியூஸும் அந்த ஒரு ஃப்ளோவும் கிடச்சிரும். ஓகே, இது நடக்குது, இதுக்கப்புறம் இது நடக்குது. ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் இந்த காலேஜில் இந்த ஹேபிட்டை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். பின்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப அது பயங்கரமாக ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரஃபி ஃபஸ்ட்டு 2 லெசன், இது 3வது லெசன் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ் 7th நியூ புக் ஆரம்பிக்கிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்குமே போதுமான டைம் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். சிம்பிளிஃபிகேஷனுக்கு போதுமான டைம் இருக்குது. அடுத்து எல்சிஎம் HCFக்கும் போதுமான டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் இங்கே 3 யூனிட், இங்கே 3 இயல் தமிழில் முடிக்கிறோம். அதற்கப்புறம் 10th திருப்பி ஜாகிரஃபி வர்றோம், 4, 5. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் 7th தமிழில் மீதி இருக்கிறது. ஸோ மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மென்சுரேஷனுக்கும் போதுமான நாட்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். இத்தனை நாள் மென்சுரேஷன் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆனால் நமக்கு படிக்கிற நேரம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நான் இத்தனை நாள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ரிவிஷன் அன்னைக்குமே கொஞ்சம் முன்னாடி படித்த டாப்பிக்லாம் என்ன அப்படிங்கிறதையும் மேக்ஸ்லையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஜாகிரஃபி அண்ட் யூனிட் 5. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படி ஜாகிரஃபி அப்படின்னு நம்ம இது பார்க்குறப்ப 6வது லெசனும் 7வது லெசனும் தமிழ்நாடு ஜாகிரஃபி தான். இந்த தமிழ்நாடு ஜாகிரஃபி எங்கே இருக்கும் அப்படின்னா யூனிட் 5ல் இருக்கும். ஸோ அதனால தான் யூனிட் 5 அப்படின்னு சொல்லி தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டடி பிளானில் யூனிட் 5 சுத்தமாக தொடலை அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவிஷனுமே இந்த இடத்துல தாராளமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் முன்னாடி படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கூட, முன்னாடி அதாவது என்னால் முடிக்க முடியலை இந்த டாப்பிக்கை இந்த நாளுக்குள்ளே, இந்த 7வது லெசனை 3 நாளுக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா கூட ரிவிஷன் அன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். 320 நாள் 365 நாளுக்குள்ளே முடித்தாலே போதுமானது தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 7th தமிழ் முடிக்கிறோம். அதே நேரத்தில் இங்கேயும் இங்கே மென்சுரேஷனுக்கு அப்புறம் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் ஒரு ரீசனிங் டாபிக் பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் போதுமான டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம், ஆஜீவிகா, மகாஜனபதா இதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேடி படிச்சுக்கிட்டாலும் சரி, எங்கே இருக்குன்னு பார்த்து படித்தாலும் சரி, இல்லை ஒரு ஓனாக நீங்களாக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ அதற்கும் நம்ம போதுமான நாட்கள், கிட்டத்தட்ட 5 நாட்கள். ஸோ 5 நாளில் அதுக்கு தேவை இல்லை. ஸோ முந்தைய நாட்களில் படித்ததை நீங்கள் படிச்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்தில் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது யோசிச்சும் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து திருப்பி ரிவிஷனு. ஸோ அதுக்கப்புறம் குப்தாஸ், இதுவும் 6th புக்கில் இருக்கிறது தான். 6th புக்கில் இருக்கிறது அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்து இங்கே பாருங்கள், இவ்வளோ நாட்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனித்தனி டாப்பிக்காக படிக்கக்கூடாது, சேர்த்து படிச்சிடணும். இவ்வளோ தூரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் ஒரு ரீசனிங் டாப்பிக் இங்கே 8th புக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதற்கு அடுத்து திருப்பி ஒரு ரிவிஷனு. இப்போ 10th ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா 10th ஜாகிரஃபி முடிச்சிட்டோம்ல, அதனால் 10th ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு இது ஒரு ரீசனிங்கு, கேலண்டரு அகெயின் ஒரு ரீசனிங் டாப்பிக்கு, கிளாக் மாடல் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் இங்கே 8th தமிழும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஸோ 10th ஹிஸ்ட்ரி 5, 6வது லெசன் பார்த்துருக்கோம். இங்கே 7வது லெசன் வந்துருச்சு. ஸோ யூனிட் 6 ஏன் அப்படி யூனிட் 6 அப்படின்னு சொல்லி ஏன் போட்டிருப்பேன் அப்படின்னா, அங்கே பாளையக்காரர் புரட்சிலாம் வரும். தமிழ்நாடு ரிலேட்டடாக எல்லா விஷயங்களுமே எல்லா லெசன்லையுமே நமக்கு கவர் ஆகிக்கிட்டே தான் வரும். அதனால் நம்ம அதை
ஐஎன்எம் யூனிட் 6 ரெண்டுக்காகவும் அதை படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கவுண்ட் த ஃபிகர்ஸ். ஸோ அதுவுமே சின்ன சின்ன ஷார்ட்கட் மூலிமா நம்ம எப்படி போடணும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஸோ நம்ம ஏற்கனவே 30 days வந்து ஒரு மேக்ஸ் சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கோம். 30 வீடியோ இருக்கும். அதில் 30 டாபிக் நம்ம கவர் பண்ணியிருப்போம். கரெக்டாக அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ரிவிஷனும் நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த 30 டாப்பிக்கை படிச்சிட்டாலே ஓரளவுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்கும் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா மேக்ஸில் நம்ம கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோவாக கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அங்கேயே நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஹிஸ்ட்ரி 8வது லெசனு, அதுக்கப்புறம் தமிழ் 8th தமிழ் இங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைஸு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசனிங் டாப்பிக்கு, டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு நமக்கு பேசிக்கான கேள்வி தான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதற்கப்புறம் 100 நாளை தாண்டினதுனால இத்தனை நாட்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 112லேருந்து 118 நாள் முடிக்கும். இந்த நாட்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா படித்தது மறந்துடவே கூடாது. ஸோ கரெக்டாக நம்ம ரிவிஷனுக்கு கொடுத்தாலும் கூட திருப்பி எல்லாத்தையும் ஒரு நாள் ரிவைஸ் பண்ணணும்ல. ஸோ அதற்காக இந்த டைத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் திருப்பி இந்த 10th ஹிஸ்ட்ரி வர்றோம். கோடிங் டீகோடிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனிங் டாப்பிக்கு. அதுக்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரி இதோட முடியுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வாழ்க்கைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதற்கப்புறம் இந்த 10th ஹிஸ்ட்ரியை மட்டும் திருப்பி தனியாக ஒரு தடவை எங்களுக்குள்ளே ரிவைஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ மறந்துடக்கூடாது. 10th ஜியாகிரஃபி முடிச்சிருக்கோம், 10th ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதற்காக தான் திருப்பி ஒரு நாள். ஓகேவா? திருப்பி ரிவிஷனுக்கு ஒரு நாள். திருப்பி டெல்லி சுல்தான் முகல் மராத்தா. ஸோ 7வது புக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ 7th புக்கு தான். ஸோ அதை முதல்ல படிங்க. ஹையர் ஸ்டாண்டர்டாக பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வென் டயக்ராமு அது ஒரு ரீசனிங் டாபிக் தான். ஸோ இது எல்லாம் இதுவும் ரீசனிங் தான். நியூமெரிக் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 3 நாள் போதுமானதாக அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனிங் டாப்பிக்கு. அதுக்கும் போதுமான நாட்கள். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். இங்கே 9th தமிழ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயநகர் பாமணி, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுவும் 6வது 7வது புக்கு தான். ஸோ இதையும் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ அதற்கும் எவ்வளவோ நாட்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அதிகம் தான். பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நமக்கு அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறத மைண்ட் செட் வச்சுட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஏபிஜிபியோட இங்கே முடிக்கிறோம். 150வது நாளில் மேக்ஸை ஃபுல்லாக முடிக்கிறோம். அப்பப்போ நடுவுலேயே ரிவைஸ் பண்ணுற முந்தைய நாட்களில் படித்த டாபிக்லாம் சேர்த்து பார்த்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இங்கேயும் நமக்கு 10th ஹிஸ்ட்ரி முடிஞ்சு, 10th ஜியாகிரஃபி முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா. ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு, அதுக்கப்புறம் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யூனிட் இருக்குது. இந்த யூனிட்டில் கிட்டத்தட்ட நம்ம எல்லா டாப்பிக்கையுமே டச் பண்ணியாச்சு. அந்த சிலபஸில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது முடிக்க நீங்கள் படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்குமே டச் பண்ணியாச்சு. அதற்கு போக நம்ம 12th ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிட்டால் போதுமானது. 12th ஹிஸ்ட்ரி நம்ம ஈஸியாக படிச்சிட முடியும். 11th ஹிஸ்ட்ரியில் தேவையான அளவு முக்கியமான இடத்த மட்டும் கூட படிச்சுக்கிட்டால் போதுமானது. அந்த யூனிட்டே முடிச்சிடலாம். ஸோ அதற்கப்புறம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் 6th 7th புக்கு அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் வந்து கண்டென்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம ஒரு 150 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதுதான். அதே மாதிரி அந்த 150 நாளைக்குள்ளேயே நம்ம மேக்ஸை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வரப்போகிற எல்லா நாளுமே நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். டெய்லி 10 கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டயத்துலேருந்து நம்ம மேக்ஸு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் பார்த்தாலே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் 9th தமிழ் வர்றோம். ஸோ 9th அப்புறம் இங்கே சயின்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஏற்கனவே அங்கே ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஜியாகிரஃபியில் 10th ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதில் யூனிட் 5ம் தமிழ்நாடு ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதே நேரத்தில் யூனிட் 6க்கும் போதுமான கண்டென்ட் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வருது, தமிழ்லேயும் வருது. ஸோ அதையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் படித்ததுக்கப்புறம் நம்ம சயின்ஸு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சயின்ஸ் முன்னாடியே எனக்கு பிடிக்கும், சயின்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை முன்னாடியே கொஞ்சம் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ லீவ் டேஸ்லாம் வரும்ல, நான் எல்லா நாளுமே 3 to 4 மணி நேரத்தில் படித்து முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் சனி ஞாயிறு லீவ் வரும், செமஸ்டர் ஹாலிடேஸ் வரும், ஒரு பண்டிகை வரும், ஒரு 4 நாள் சேர்ந்தாஞ்சரிக்கா லீவ் விடுவாங்க. ஸோ அந்த நாட்கள்லாம் நம்ம சயின்ஸ் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 9th 10th சயின்ஸ் தான் இங்கே மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ தமிழ் 9th முடிச்சுட்டு இங்கே 10th ஆரம்பிக்கிறோம். சயின்ஸும் அப்படியே நமக்கு உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ 10th தமிழ் முடிச்சிடுறோம். ஸோ அப்படிங்கெல்லாம் பாருங்கள். ஸோ 7th 8th அப்புறமே ஒவ்வொரு
யூனிட்டுக்கும் ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு சில யூனிட்லாம் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் தமிழ் படிக்கணும். தமிழ் அட்டை டு அட்டை படிக்கணுங்கிற தேவை கிடையாது. ஸோ இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தமிழ் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ அப்போ ஒரு சில யூனிட்லலாம் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த நாட்கள்லாம் நீங்கள் மீதி இருக்கிற டைமை முன்னாடி இருக்கிற நீங்கள் தமிழ் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி 200வது நாள் டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 110வது நாளில் முழுக்க ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 நாள் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி திருப்பி இங்கேயும் ஒரு 5 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் 6th ஓல்டு தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 6th ஓல்டு தமிழ்லேருந்து நான் கொஞ்சம் டேஸை கம்மி பண்ணியிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 6th to 10th நியூ புக் தமிழ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். போதுமான அளவு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். படித்ததை எல்லாமே முன்னாடி நாள் படித்ததை படிச்சுட்டு படிச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் ஓல்டு புக்குக்கு கொஞ்சம் டைமை வந்து கம்மி தான் பண்ணியிருப்பேன். டெய்லி ஒரு இயல் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிங்க. ஏன்னா ஒரு சில இயல்கள்லாம் கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் இதை ஈஸியாகவே முடிச்சிட முடியும். ஸோ 9th சயின்ஸ் முடிச்சுட்டு 10th சயின்ஸும் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் 9th 10th சயின்ஸ் படிக்கிறப்ப ஒரே டாபிக் 2 இதுலேயுமே கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம இதில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, எதை புக்கிலேயே நம்ம ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நோட் மேக்கிங் இதில் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இதுக்கெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எழுதி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற அன்னைக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எழுதி படிக்கிற அளவுக்கு டைம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறப்ப நோட்ஸ் எழுதிட்டு அதை கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களால் கண்டிப்பாக அந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ ரிவிஷன் அன்னைக்கு கொஞ்சம் அந்த நோட்ஸை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கம்மியான கண்டென்ட் இருக்கிற நாள் அன்னைக்கு முந்தைய நாட்களுக்கு தேவையான நோட்ஸோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் படிக்க போகிறதுக்கு தேவையான நோட்ஸோ எழுதி வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே அன்னைக்கு கொஞ்சம் நோட்ஸுக்குன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறப்ப அன்னன்னைக்கு படிக்க வேண்டியதை அன்னன்னைக்கு நம்மளால் படிச்சிட முடியும். ஸோ இன்னும் சொல்ல போனால் 320 நாள் தான் 365 நாள் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு கண்டென்ட் அன்னன்னைக்கு முடிச்சிட முடியும். ஸோ அதற்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் INM ரிவிஷன் திருப்பி ஒரு 4 நாட்கள் ஃபுல்லாக அதை மட்டும் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே IVC படிச்சிருக்கோம்ல, அதுக்கப்புறம் இந்த புத்திசம் ஜெயினிசம் ஆஜ்விகா மகாஜனபதாஸ் படிச்சிருக்கோம், முகல் மராத்தாஸ் விஜயநகர் பாம்னிக் இண்டியம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அதையெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது போக இந்த 10th ஹிஸ்ட்ரி சொன்னேன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் INM அண்ட் யூனிட் 6 போட்டிருப்பேன்ல. ஸோ அதை இந்த 4 நாளில் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கப்புறம் 8th தமிழ் வர்றோம். ஸோ இங்கெல்லாம் கேப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மேக்ஸ் இங்கெல்லாம் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதற்கடுத்து ரிவிஷனு, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி ரிவிஷனு. ஓகேவா? ஸோ அப்போ ஜாகிரஃபி ரிவிஷனுக்கு அகைன் ஒரு 4 நாட்கள். 10th ஜாகிரஃபி ஒரு 7 லெசன் படிச்சிருக்கோம்ல, அதை இங்கே முழுசாக ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ அகைன் 10th சயின்ஸ் வர்றோம். ஸோ சயின்ஸுக்குமே வேர் டு ஸ்டடி இருக்குது. அந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக பேசியிருப்போம். அதை வீடியோ கூட பார்த்துக்கோங்க. சயின்ஸ் நம்ம படிக்கிறதுனால அந்த வீடியோ பார்த்துட்டு படிங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதற்கப்புறம் திருப்பி இங்கே ஓல்டு தமிழ் தான் 8th முடிச்சுட்டு 9th வர்றோம். அதற்கப்புறம் 10th சயின்ஸு இந்த இடத்துல முடிச்சிடுறோம். ஸோ அதற்கப்புறம் 10th ஓல்டு புக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ சயின்ஸுமே கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிருது. 10th ஓல்டு புக்குமே நம்ம இந்த இடத்துல முடிச்சிடுறோம். ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் ஜாகிரஃபி ரிவைஸ் பண்ணுறோம். ஏன்னா அங்கே ரிவைஸ் பண்ணதில் இடையில விட்டுறக்கூடாது. ரிவிஷன் அன்னைக்கு கரெக்டாக ரிவைஸ் பண்ணிடணும். பட் திருப்பியுமே ஒரு 2 நாள் தனியாகவே ஒதுக்கிடுறோம். ஸோ அதற்கப்புறம் இதோட நமக்கு 10th சயின்ஸுமே நிறைவடைகிறது. ஸோ அதற்கடுத்து இங்கே ஹிஸ்ட்ரி அண்ட் INMக்கு திருப்பி அகைன் ஒரு 2 நாள் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக்கு மீதி இருக்கிறத நம்ம கவர் பண்ணி இங்கே முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ 10th ஓல்டு புக்கு நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதை இந்த இடத்துல நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அது பாருங்கள். ஸோ 9th அதுக்கப்புறம் சயின்ஸ் வருது. ஸோ 10th ஓல்டு புக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு அடுத்து 303 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு ரிவிஷனுக்காக தான். ஸோ 304வது நாள்லேருந்து ஃபுல்லாக 320வது நாள் முடிக்கும் ரிவிஷன் தான். ஸோ ஒரு நாள் ரிவிஷனை முடிச்சுட்டு 305லேருந்து திருப்பி ஒரு 4 நாட்கள் சயின்ஸுக்கு மட்டும் ஒதுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மற்ற சப்ஜெக்டை சேர்க்கணும் அப்படிங்கிறப்பனா சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தமிழ் படிக்கிறேன் இல்லை கொஞ்சம் நேரம் ஜாகிரஃபி படிக்கிறேன்னா ஓகே. ஸோ அதற்கடுத்து நியூ புக்குக்காக திருப்பி ஒரு 4 நாட்கள் 6th to 10th நியூ புக்குக்காகவே திருப்பி ஒரு 4
4 நாட்கள். ஸோ தமிழை நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 4 நாட்கள் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் 6th ஓல்டு புக்குக்கு ஒரு 5 நாள். ஸோ அதே மாதிரி தான் 6th ஓல்டு புக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா 6th to 10th ஓல்டு புக்கை திருப்பி 5 நாளில் கவர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அகைன் ஜாகிரஃபிக்கு 2 நாள். ஏற்கனவே ஜாகிரஃபி பலமுறை ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் 2 நாட்களில் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஸோ ஒரே நாள் தான். ஏன்னா திருப்பி நம்ம படித்தது தான். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு நாளில் முடிச்சிடலாம். ஸோ அப்போ கடைசி இந்த டயத்தில் நம்ம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 305வது நாள்லேருந்து 320வது நாள் முடிக்கும். அப்போ 304 நாள் படித்தது 1வது நாள்லேருந்து 304 நாள் முடிக்கும் படித்ததை 305வது நாட்கள்லேருந்து 320 நாட்களுக்குள்ளே நம்மளால் கன்சாலிடேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இதுதான் ரிவிஷனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. கரெக்டாக நீங்கள் ரிவிஷன் 300 நாள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 15-16 நாட்களில் நம்மளால் எல்லாத்தையுமே 300 நாள் படித்ததை அந்த ஒரு 16 நாட்களுக்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதற்காக தான் திருப்பி இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் தெளிவாகவே. இப்போ 4 நாளில் சயின்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும். நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சு அதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணி நான் ரிவிஷன் டே போட்டானிக்கலாம் ரிவிஷன் பண்ணி முந்தின நாள் படித்ததை படிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ தமிழ் நியூ புக்குக்கும் 4 நாள் அப்படிங்கிறது போதுமானதாக தான் இருக்கும். ஓல்டு புக்குக்கு 5 நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஸோ 3 நாள்லேயே ஓல்டு புக்கை முடித்தவங்களாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஜாகிரஃபி இருக்கிறது 7 லெசனு. நம்ம ஏற்கனவே பல முறை 3 நாட்கள் 4 நாட்கள் அப்படின்னு சொல்லி ரிவிஷனுக்குன்னு டைம் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே 2 நாளில் 7 லெசன் அப்படிங்கிறது பாசிபிள் தான். திருப்பி அதே மாதிரி இங்கே ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இங்கே 10th ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க. அது போக ஐவிசி அது நம்ம ஓன் நோட்ஸ் அந்த சொல்லியிருந்தேன்ல புத்திசம் ஆஜ்விகா மகாஜன பதாஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல அதுக்கு ஒரு ஓன் நோட்ஸு இல்லை ஏதோ புக்கில் படிச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை மெட்டீரியல் ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் அது ஓகே. ஸோ அது போக நம்ம இங்கே படித்தது என்னென்னா முகல் மராத்தாஸு அதுக்கு வந்து 6th 7th புக்கு தான் படிச்சிருந்தோம். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி விஜயநகர் பாமனி கிங்டம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் இங்கே கவர் பண்ணிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா அதையும் ஒரு நாள் அப்படிங்கிறது முடிச்சிருக்கலாம். வேணும் அப்படின்னா இன்னும் வேணால் ஒரு நாள் மட்டும் இதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 321வது நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே படித்ததை ஃபுல்லாக படிச்சிட முடியும். 305லேருந்து 321க்குள்ளே நம்ம படித்ததெல்லாம் படிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ தான். ஸோ ஒரு 320 நாளுக்குள்ளே நம்ம இவ்வளோ தூரம் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ ரொம்ப 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 பேசிக்கான ஸ்டடி பிளான் தான். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் திருப்பி இங்கே சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கும் ஐஎன்எம்முக்கும் போதுமான அளவு நம்ம கண்டென்ட் கொடுத்தாச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம போதுமான அளவு படிச்சிட்டோம். ஸோ ஹையர் ஸ்டாண்டர்டில் படிக்கிறத நீ பின்னாடி வந்து நம்ம படிச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சயின்ஸ் கிட்டத்தட்ட படித்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இன்னி அதில் பெருசாக படிக்க ஒன்றும்ல 9th 10th புக்கு முடிச்சிட்டாலே ஓரளவுக்கு நம்ம முடித்த மாதிரி தான். ஸோ அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜாகிரஃபி அப்படிங்கிறப்ப 10th ஜாகிரஃபி படிச்சிட்டாலே அங்கேயும் ஓரளவுக்கு முடித்த மாதிரி தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ் 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே தமிழ்லையும் பெருவாரியான கண்டென்ட் முடிச்சாச்சு. குறிப்பாக பேசிக் அப்படிங்கிறதுல இனிமேல் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசிக் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம அடுத்து நீ 11th 12th புக்கு படிக்கிறதுக்கோ சிறப்பு தமிழ் படிக்கிறதுக்கோ அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கோ நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மேக்ஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அதனால் மேக்ஸ்லேயும் இனிமேல் படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி யூனிட் 5ம் இங்கே தமிழ்நாடு ஜாகிரஃபி கொஞ்சம் டச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுவும் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி யூனிட் 6 பொறுத்த முடிக்கும் திருக்குறள் மற்றும் தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தமிழ் புக்கில் படிக்கிறோம். அது போக ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே இங்கே ஐஎன்எம் யூனிட் 6 தான் அங்கே கொடுத்துருப்பேன். அங்கே நம்ம 10th ஜாகிரஃபி படிக்கிறப்ப அதையுமே நம்ம டச் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஓரளவுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு பாலிட்டியை மட்டும் தவிர்த்து மீதி எல்லா யூனிட்டையுமே இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்தாச்சு அப்படிங்கிறத நம்ம 200% உறுதியாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா பாலிட்டி யூனிட் 5 அதாவது எக்கனாமிக்ஸ் மட்டும் பாலிட்டியும் எக்கனாமிக்ஸ் மட்டும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 hours படிக்க முடியும், இல்லை ஒரு 7 hours படிக்க முடியும். அப்படின்னா பாலிட்டியும் எக்கனாமிக்ஸ் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 320 நாளைக்கான ஒரு பக்காவான பிளானாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.